முன்னுக்கு இருந்தவங்களுக்கு தான் சொல்ல முடியும். முன்னுக்கு இருந்தவங்க வர்றாங்க போறாங்க, நான் போறாங்க. எத்தனை விஷயம் தான் சொல்லலாம். அவங்க குடும்பத்தில் என்னென்னமோ நடந்திருக்கு, என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல, சொல்ல விரும்பவே இல்லை. அந்த விஷயம் நமக்கு தேவையும் இல்லை. ஆனா இந்த மிஸ்ரா வந்து அவருக்கு வயசு வந்து இப்போ வந்து 43 முடிஞ்சு 44 ஆகுது. எனக்கு தம்பி தான். ஆனால் அவர் தான் எங்கள் தலைவருங்கிறத நாங்கள் எல்லாரும் தேனி மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அவர் பின்னாடி நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவரை தவிர வேற யாரும் இங்க வந்து முழுமூச்சா இறங்கி இந்த அளவுக்கு சின்ன வயசுல இந்த அளவுக்கு செய்யறதுக்கு யாருக்குமே வாய்ப்பும் வராது, அதுக்கு இடமும் கிடையாது. அவரே எல்லாத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்பான ஆளு. அதை விட்டு போட்டு நான் வர்றேன், நீ வர்றேன், அவங்க இவங்க பூரா வர்றவங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க, காசுக்காகவும் பணத்துக்காகவும் வேற சைடுல போறதுக்காக வருவாங்க. ஆனா முன்னுக்க வந்து செய்யறதுக்கு யார் வர்றா? செய்தக்கு யார் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு தேவராஜ் மிஸ்ராங்கிறாள் முன்னுக்கு வந்து செய்யறாங்க, அவங்க பின்னாடி போய் பழக வேண்டியதானே. எதுக்கு நீ அந்த முடிவு போற? அது தப்பு தப்பு தப்பு. இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன். முன்னுக்கு வந்திருக்க ஜெகநாத் மிஸ்ரா 43 வயசு முடிஞ்சு 44 வயசு. அவருக்கு சின்ன வயசா இருந்தாலும் 50 வயசா இருந்தாலும் நான் சொன்னாலும் எனக்கு தலைவரை எடுத்து நான் அவர் தான் முன்னுக்கு நடத்திட்டே இருக்கான். ஆனா அவரு தமிழ்நாடு முன்னிட்டு நடத்தி இருக்கிறாரு. அவர் வெளியில போய் ஏதா இருந்தாலும் நல்லதை கெட்டதை நாங்க ஊரை எல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கஷ்டம். எங்க ஊரா இருந்தும் சரி, எங்க நாட்டு தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, எல்லா ஜெகநாத் மிஸ்ரா நாங்க பாடுபடுவோம். அவர் வழியில போகிறது நாங்க திட்டவட்டமா சொல்றோம்.